நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நத்தம் யூடிஆர் செட்டில்மெண்ட் நிலச்சிக்கல் சம்பந்தமான மேல்முறையீட்டு மனுக்கள் எழுதுவது எப்படி என்ற தலைப்பில் சாமு பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் ஜூலை 26, 27, 28 ஆகிய 3 நாட்கள் மாலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை சூம் இணையவழி பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது. முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ள 9841665836 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நிலச்சிக்கல் சம்பந்தமான மேல்முறையீட்டு மனுக்கள் எழுதுவது எப்படி என்ற தலைப்பில் நமது பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் யூடிஆர் என்றால் என்ன, யூடிஆர் தவறுகளை களைவது எப்படி, நத்தம் கணக்கில் பிழைகள் சரி செய்வது எப்படி, நத்தம் பட்டா, நத்தம் புறம்போக்கு, நத்தம் காளிமனை என்றால் என்ன, இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்வதற்காக நமது பரஞ்சோதி பாண்டியன் அவர்களின் இணைய வழி பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முன்பதிவு செய்வதற்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிலமும் அப்படிதான். இங்க நீங்க வாங்குற சொத்து யாரோ ஒருத்தருக்கு முத மூல உரிமையா இருந்தது. அப்படின்னா என்னன்னா, கடல்ல இருந்து முத எடுத்தார்ல, அது போல கவர்மெண்ட் கிட்ட இருந்து முத அவனுக்கு இறங்கிருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம், முத கவர்மெண்ட் கிட்ட இருந்து இறங்கிருக்கும். அதுதான் மூல உரிமை. அசைன்மெண்ட் பட்டா நான் சொல்றேன், முதல்ல இறங்கிருக்கும். மூல உரிமை முதல்ல இறங்கிருக்கும். அதுக்கப்புறம் அவன் யாருக்காவது வித்திருப்பான், அடுத்து அவன் உயிர் எழுதிருப்பான், அடுத்து அவங்க வாரிசு பாரப்பிரினர் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு பங்கு லேஅவுட் ஆயிருக்கும். அந்த லேஅவுட்ல ஒருத்தர் அப்புறம் வாங்கி லேஅவுட் போட்டு அதுல நீங்க ஒரு பிளாட் வாங்கி டைட்டில் செக் பண்ணாலும் எங்க போனோம், பின்னாடியே போய் மூலம் போய் தொடரணுது. மூலம் கரெக்டா இருக்கணும். இப்ப மூலம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கிட்டார், 1970 ஒருத்தர் வாங்கிட்டார். வாங்கிட்டு அவர் பாட்டு வெளிநாடு போயிட்டார். ரைட்டா, சம்பந்தமே இல்லை. இன்னொருத்தன் ஒரு பெயரளவுக்கு ஒரு பத்திரத்தை போட்டு அது அப்புறம் ஒரு 10 பத்திரம் முடியல. அந்த மூல உரிமை அப்படியே லிங்க் ஒரு பக்கம் தொங்குது, இந்த பக்கம் புதுசா ஒரு லிங்க் உருவாகி அப்படியே ஒரு 10 பத்திரம் வந்துருச்சு, லேஅவுட் ஆயிடுச்சு. நீங்க வாங்கிட்டீங்க, குச்சிமே போறீங்க, போய் உட்காரலாம். என்னது அந்த சங்கிலி போய் ஜாயிண்ட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு டைட்டில் இல்லைன்னு என்ன அர்த்தம்? மூல உரிமை இல்லைன்னு அர்த்தம். டைட்டில் என்னது? மூல உரிமை கரெக்டா இறங்கி இருக்கணும். ஒரு நிலத்துல மூல உரிமை கரெக்டா இறங்கி இருக்கணும். இல்லை, இந்த பத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, மூல உரிமை கரெக்டா இறங்கி இருக்கு. பங்கு உரிமை என்னது? பங்கு உரிமைனா என்னன்னா, 10 ஏக்கர் 3 பேர் கையெழுத்து போடணும். 2 பேர் போட்டிருக்காங்க, ஒருத்தர் போடல. அப்போ ஆனா 10 ஏக்கர் எழுதியாச்சு, ஆனா ஒருத்தர் பங்கு இறங்கல, ஒரு 3 ஏக்கர் சில்லற இறங்கல. கரெக்டா? அப்ப மூல உரிமை கரெக்டா வரணும், பங்கு உரிமையும் சரியா வரணும். நான் வச்சு என்னது ஐயா, கோர்ட் வழக்கில் இருக்கிறாங்களே கவனிங்க ஐயா, பத்திரச்செல்லாருங்களா, பங்கு உரிமையும் சரியா வரணும். உரிமை கூறு, இது 3வது வார்த்தை. என்னது? உரிமை கூறு. சார் அது என்ன சார்? பங்கு உரிமைனா பிசிக்கல் பர்சன். பங்கு உரிமைனா கண்ணெதிரில பார்க்கக்கூடிய பரப்பளவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பங்கு உரிமை ஷேர். கேட்டா உரிமை கூறு, உரிமை வேறு, கூறு போடுறது. உரிமை பங்கு, பங்கு உரிமை வேறு, உரிமை பங்கு வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பங்குரிமை வேறு, உரிமை பங்கு வேறு. ரைட்டா? உரிமை பங்குனா ஒரு சொத்து இருக்கு சார், அவர் தன்னுடைய சுயார்ஜிதமா அந்த ஒருத்தர் எழுதி வச்சிருக்கு, வாங்கியிருக்கார். அவரு ஒரு பத்திரம் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இந்த சொத்தை என்னுடைய மகன் சர்வசுந்தரமாக ஆண்டு அனுபவித்துக் கொள்ள வேண்டியது. ஆனால் தன்னுடைய மகள் கல்யாணத்திற்கு இந்த சொத்தை அடமானம் வைத்து அதில் அவளுடைய திருமணத்தை நடத்தி கொள்ள வேண்டியது. அதன் பிறகு அந்த அடமானத்தை அவனுடைய சொந்த உழைப்பால் அடைந்து கொள்ள வேண்டியது. மீண்டும் இந்த சொத்தை என்னுடைய மனைவி உயிரோடு இருக்கும் வரை அவன் கிரயம் கொடுக்காமல் இருக்க வேண்டியது.
இதற்கு பிறகு அவன் ஜீவதிசைக்கு பிறகு அவன் சர்வ சுதந்திரமாக யாருக்கு வேணாலும் யுத்தத்தில் அவன் அடமானம் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். பரப்பளவு ஒண்ணுதான், ஒரே வீடுதான். ஆனா அவனுக்கு கொடுத்த உரிமைய பங்குபட்டு முழு உரிமை கொடுக்கல. உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் சொல்ல வருது. அந்த உரிமைய அம்மாவுக்கு அவரோட மனைவிக்கு ஆயுள் பரியந்த உரிமை, லைஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாரு. ரைட்டா? மகளுக்கு மார்க்கேஜ் உரிமையை கொடுத்துட்டாரு. மகளுக்கு திருமணத்திற்காக மார்க்கேஜ் உரிமையை கொடுத்துட்டு செஞ்சுட்டாரு. அப்ப உரிமையை பங்கு போட்டான். இந்த உரிமை கண்ணுக்கு தெரியும், பங்கு கண்ணுக்கு தெரியும் சார். பங்குரிமை ஷேர் கண்ணுக்கு தெரியும். இது சூட்சுமமா இருக்கும், உணரக்கூடியது. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்ல வருது? அப்போ பாத்துக்கங்களேன், ஒரு சொத்துனா மூல உரிமை ஒழுங்கா இறங்கி வரணும், பங்கு உரிமை ஒழுங்கா இறங்கி வரணும், உரிமை பங்கு ஒழுங்கா இறங்கி வரணும். கரெக்டுங்களா? உரிமை ஒருத்தர் வச்சிருக்காரு, மூல உரிமை. ஆனா அனுபவம் அவருக்கு இல்லை, வேற ஆளும் வச்சிட்டு இருக்காங்க. அப்போ அனுபவ உரிமை என்னது? அனுபவம் உரிமை. ஒரு முகம், ஒரு ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு பக்கமோ ஒரு சொத்துக்கு ரெண்டு முகம். ஒண்ணு ஆவண உரிமை. இந்த ஆவண உரிமையில தான் மூல உரிமை, பங்குரிமை, உரிமை பங்கு, இது மூணு வரும். ரைட்டுங்களா? ரெண்டாவது முகம் அனுபவ உரிமை. ஒரு சொத்துக்கு ரெண்டு பேஸ். அப்போ ஒரு சொத்தை வாங்கும் போது என்னெல்லாம் பார்க்கணும்? ஒரு பாதி அனுபவம் இருக்கான்னு பார்க்கணும், இன்னொரு பாதி உரிமை முழுசா இருக்கான்னு பார்க்கணும். அதுல எல்லாத்தையும் செக் பண்ணணும். நான் சொல்ற இந்த மூணு உட்பிரிவையும் நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணாதான் சொத்து டிஃபெக்ட் இல்லாம இருக்குது, சொத்து எந்த பாதிப்பும் இல்லாம இருக்குது. அப்படின்னா காரைக்காலில் இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் பிரெஞ்சு இஸ்லாமியர் சட்டத்துல, பிரெஞ்சு இஸ்லாமியர் அந்த காலத்து சட்டத்துல, பிரெஞ்சு சட்டத்துல இஸ்லாமியர்களுக்கு இருமுக கொடை உண்டு. இருமுக கொடை உண்டு. அனுபவத்தை மகளுக்கும் டைட்டில் மகனுக்கும் எழுதி கொடுத்து போயிடுவார். இருக்கிற வரைக்கும் இருந்துக்கோ, டைட்டில் வந்து விற்கிறோம்னு முடிவு பண்றான் நீ, ஆனா பையன் அம்மா இஸ்லாமியம் அப்படின்னு சொல்லி இருமுக கொடை இருக்கு. நாம இப்போ வந்து பிரிட்டிஷ் சட்டம் வச்சிருக்கோம், அதுல வந்து அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் பண்ணிட்டு டு ஹேவ் டு ஹோல்ட்னு ஒரு வார்த்தை கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. கிரைய பத்திரத்தில் எழுதும்போது ஒரு லைன் வரும், டு ஹேவ் டு ஹோல்ட். அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அனுபவத்தின் சுவாதீனத்தை ஒப்படைத்து விட்டேன். அந்த லைன் இருக்கணும். டைட்டில் மட்டும் கொடுத்தேன், காசை வாங்கினேன், டைட்டில் கொடுத்தேன் அப்படின்னு எழுதக்கூடாது, உரிமையை கொடுத்தேன்னு எழுதக்கூடாது. அனுபவத்தை ஒப்படைத்து விட்டேன் அந்த கிரைய பத்திரத்தில் இருக்குது. அதாவது அந்த ஒரு லைனை உள்ள கொண்டு வந்துடணும் சட்டத்துல. அதாவது ரெண்டா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க நான் சொல்ல வரேன். இன்னொரு புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். அனுபவ உரிமையோட ஆவணம், அனுபவ உரிமையோட ஆவணம் ஒத்தி, அனுபவ உரிமையோட ஆவணம் குத்தகை, அனுபவ உரிமையோட ஆவணம் டைட்டில் உரிமையோட ஆவணம் அடமானம். டைட்டில் உரிமையோட ஆவணம் அடமானம். நிறைய பேருக்கு அடமானத்துக்கும் குத்தகைக்கும் வித்தியாசமே புரியாது, என்னவோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது இந்த ரெண்டு முக உரிமையில இருந்தா வருது, இந்த ரெண்டு முக உரிமையில இருந்தா வருது. இப்போ ஒரு இடத்த வாடகைக்கு விடுறீங்க, குத்தகைக்கு விடுறீங்க, என்ன பண்றீங்க? சுவாதீனத்தை கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? நீ இந்த இடத்துல களை போட்டுக்கோ, இந்த இடத்துல நீ தங்கிக்கோ, இந்த இடத்துல நீ வியாபாரம் பண்ணிக்கோ அப்படின்னு என்ன பண்ணிக்கிறீங்க? பொசஷனை தான் கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? அனுபவத்தை தான் கொடுக்குறீங்க. கரெக்டா? அப்ப அனுபவத்தை கொடுத்துட்டீங்கன்னா, காசை வாங்கினா அதுக்கு பேர் குத்தகை. அனுபவத்தை கொடுத்து காசை வாங்கினா உரிமையை தான் கொடுக்கல. ஆனா ஒருத்தட்ட பணம் அனுபவத்தை நீங்க வச்சுக்கிறீங்க, சொத்தை போய் அடமானம் போடுறீங்க. அப்ப என்ன கொடுக்குறீங்க? சூட்சுமமான உரிமை. டைட்டில் கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? டைட்டில் கொடுக்குறீங்க. சுவாதீன நீங்க இருக்கீங்க, ஆனா அடமானம் போடுறீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா வித்தியாசம்? அடமானம் போடுறீங்க. ரைட்டுங்களா? அது வந்து டைட்டில் கொடுக்குறீங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு உரிமை இருக்குது, 50% 50%. சுவாதீன உரிமையும்
அனுபவ ஆவண உரிமை. ஆவண உரிமையில மூல உரிமை, பங்குரிமை, உரிமை பங்குன்னு 3 இருக்குது. அதுவும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும்.